7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையே சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போவாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரமாட்டார் அப்படின்ட்டு சொல்லிட்ட. 8ஆம் வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ தேற்றரவாளன்னா யாரு? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி. யார் இந்த தேற்றரவாளன்? தேற்றுகிற ஒரு வாளன், தேற்றரவாளன் யாருனாக்கா பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அப்படின்ற பெயர் இருக்கிறது. இப்போ இந்த ஆவியை தான் இயேசு அந்த உலகத்துக்கு வந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். அதில் 30வது வயசில் ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்துக்கு 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்தார். அதுக்கப்புறம் அவருடைய நேரம் வரும்போது எல்லா ஜனங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அதுக்கு பிறகு அநேக ஜனங்களுக்கு காட்சி கொடுத்து கடைசியாக தம்முடைய சீஷர்களுக்கு வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அவருக்கு சில வார்த்தைகளை சொல்லி அவர் பரலோகம் போக போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றார். நான் எப்பவுமே உங்க கூட இருக்க முடியாது, நான் அங்கே போய் அங்கேருந்து பரிசுத்த ஆவி தான் இந்த தேற்றரவாளன், கர்த்தருடைய ஆவி தான் இந்த தேற்றரவாளன், தேவனுடைய ஆவியானவர் தான் இந்த தேற்றரவாளன். அவர் சொல்றார், நானும் போய் அந்த தேவ ஆவியானவரை உங்ககிட்ட அனுப்புகிறேன். அவர் உங்ககிட்ட வந்தபோது, அவர் உங்களுக்குள் வரும்போது இந்த உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். என்னத்தை கண்டித்து உணர்த்த? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ அவிசுவாசியானவன் அவன் தேவனை நம்ப மாட்டான். ஒரு பாவ மன்னிப்பு இருக்குதுடா, இயேசுவால ஒரு பாவ மன்னிப்பு இருக்குதுன்னாக்கா அவன் நம்ப மாட்டான். அதனால தான் அந்த வார்த்தை இருக்குது பாரு. என்ன வார்த்தை? 9ஆம் வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து. அப்ப இயேசு விசுவாசிக்கவும் மாட்டான், நம்ப மாட்டேன். அவர் தானே மன்னிப்பு கொடுக்குறாரு, அவர் மன்னிக்கிறவர்ரா அப்படின்னா நம்ப மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. எப்போ வந்துச்சு? ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தார், என் தோஷங்களை நீக்கினார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்துச்சு. பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? நிச்சயம் இருக்குதா? நிச்சயமா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சார் நான் நிச்சயம் இருக்குதா? இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா, எனக்கு இருக்குதுப்பா. கர்த்தர் நல்லவர். இயேசுகிட்ட என்னைக்கு அவரை விசுவாசித்தனோ, அவர் ரத்தத்தினால என் பாவங்களை மன்னிக்கிறார்ன்றது என்னைக்கு விசுவாசித்தனோ, அதுதான் அப்பவே எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகி விட்டது, பாவ மன்னிப்பும் உண்டாகி. இப்போ இதை அவிசுவாசிகள் விசுவாசிக்க மாட்டாங்க. இவராடா பாவ மன்னிப்பு கொடுக்குறாருன்னு. சரி, ஹிந்திக்காரனே பேசுகிறான், அண்ணா ஓ கச்சடா பானி, கந்தா பானி, ட்ரைனேஜ் பானி, இஸ்மே நாரா அப்படின்றான். அண்ணா அந்த தண்ணியை காட்டுறான், இந்த ட்ரைனேஜில் போகுது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி, அது எல்லா ட்ரைனேஜும் அந்த நதியில் தான் வந்து எல்லா பேரும் அது உள்ள மூழ்கி பாவம் மன்னிப்பான். கேட்டால் என்ன, இந்த தண்ணியில் அதில் குளிச்சுட்டு எந்திரிக்கிறான், வெள்ளையா போகிறவங்க கூட கலர் மாறி வெளியே வரான். அவனே சொல்கிறான், அந்த ஹிந்திக்காரனே சொல்கிறான். நம்ம ஆள் சொன்னால் கூட ஏதோ கிண்டல் பண்ணுறானுங்க, கேலி பண்ணுறானுங்கப்பா அப்படின்னு. அவனே சொல்கிறான் கந்தா பானின்றான், கச்சடா தண்ணின்றான், ட்ரைனேஜ் வாட்டர், அது அதில் போய் சாப்பிட்றான்றான். அப்படின்னா பாவம் கழுவப்படுதுன்றானே அப்படின்னு அவனே திட்டுறான், அவனே போடுறான், வீடியோவை போடுறான். பெஜரே ஆகுது அதை பார்க்க, அந்த தண்ணியை பார்க்க வாந்தி வர மாதிரி ஆகுது. அவ்வளோ ஒரு தண்ணியில் போய் தேய்ச்சி மூஞ்செல்லாம் வேற கழுவுது, வாயெல்லாம் கொப்பளிக்குது. ஐயோ ஐயோ, அவ்வளவு பாக்டீரியான்றான் அதில். இந்த தண்ணியில் குளிச்சு போட்டு பாவம் போயிடுச்சுன்னா என்னடா அர்த்தம்? இந்த தண்ணியில் குளிக்கிற வியாதி தாண்டா வருது அப்படின்னு அவனே அந்த வீடியோவில் சொல்கிறான். இல்லையா? ஏன்னா அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, நிச்சயம் இல்லை. அந்த தண்ணியில் போய் குளிச்சுட்டு வந்தால் கூட அவனுக்கு திருப்தின்றது வரல, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு என்ன இருக்குது? அந்த நம்பிக்கை. இயேசு என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ, அவர் மேலே என்னைக்கு நான் நம்பிக்கையும் விசுவாசம் வச்சனோ, அன்றைக்கே என் பாவங்களையெல்லாம் அவர் மன்னிச்சிருக்கிறாருன்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த பாவம் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டோம். அது நிச்சயம் என்னன்னா, நான் இன்னைக்கு இயேசு வந்தால் கூட போவேன், அதுதான் நிச்சயம். இந்த நிச்சயம் இல்லாத இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்க. இல்லையா? இந்த நிச்சயம் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் இறந்தாலும் சரி, இல்லை இயேசு வந்தாலும் சரி, நான் இன்னைக்கு பரலோகம் போவேன். ஏன்னா அந்த எனக்குள்ள தெரிஞ்சு, எனக்கு நான் மன்னிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சார், அவர் மன்னிச்சதுபடியே நான் வாழ்கிறேன்ற அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறதுனால நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அதுதான் இல்லையா? இந்த பாவம் பண்ணி நிச்சயம் இல்லாதவர்கள் தான் சொல்றான் அவிசுவாசி, அவன் நம்ப மாட்டான். ஆனால் அவனுக்கு பாவத்தை குறித்து
கண்டித்து உணர்த்து வரான். அவனுக்கு உள்ள உடையமா, அவனுக்கு குத்தப்படமா, அவன் நொந்து ஐயோ என்னடா அப்படி ஆகுறமே அப்படின்ற அவன் யோசனை பண்ணுவானா. அதனால தான் அந்த பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உலகத்துக்கு நமக்குள்ள வரும்போது பாவத்தை குறித்து அவனுக்கு கண்டித்து உணர்த்து. அதுக்கப்புறம் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்து. இயேசு கூட இருக்கும்போது என்ன நீதி செய்தாரோ, அவர் இல்லாத போது அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வந்து அவனை நீதியில நடத்துகிறார். அவனுக்கு நீதியை குறித்து சொல்வான். நீதி செய், நியாயம் செய், நீதி செய் அப்படின்றது நீதியை குறித்து நம்மளுக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து. இந்த உலகத்தின் அதிபதி யாருன்னா பிசாசு. அவனை தமது மரணத்தினால அவனை ஜெயிச்சிட்டார். அவருடைய மரணத்தினால சாவுக்கு அதிபதியா இருந்தான். எல்லா மனுஷனையும் சாவடிக்கிறது தான் பிசாசுடைய கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு தலைவன், அவன் லீடர். அவன் எல்லா மனுஷனுடைய சாவுக்கு அதிபதி அவன் தான். சாவுக்கு அதிபதியான சாத்தானை தமது மரணத்தினால அவனை ஜெயிச்சாரு. அவனுக்கு ஜெயிச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்தாருன்னா, கடைசி நாட்கள்ல அவன் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில சங்கிலியில கட்டப்பட்டு இறக்கப்படுவான். அவனுக்கு தீர்ப்பு. அப்போ இந்த உலகத்தை எதை குறிச்சேன்னா நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குதுன்றதையும் இதைத்தான் சொல்றாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் அப்படின்றத. அப்போ அந்த பரிசுத்த ஆவியை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும்போது அவர் நம்மளை அழகா நடத்துவார், நம்மளை கைட் பண்ணுவார், நம்மளை உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவங்களை பாருங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட டக்குன்னு தங்களை சீர்படுத்திப்பாங்க. ஐயோ நம்ம ஆண்டவருக்கு விரோதமா அப்படி பண்ணிட்டோமே, ஆண்டவருக்கு விரோதமா அப்படி பேசிட்டோமே, ஆண்டவருக்கு விரோதமா நடந்துட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வந்து டக்குன்னு அவங்கள சரிப்படுத்திக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த மாதிரி உணர்வுகள் வந்திருக்குதா? சரிப்படுத்தி இருக்கிறீங்களா நீங்க? அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க. பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க, பெறாதவங்க தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியை ஏன் ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுக்குறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீ அங்க போகவே முடியாது. இங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லைன்னா அரிசி வாங்கவே நாங்க பிலாக்கில் வாங்கிக்கிறோம் சார். எவ்வளவு நாளைக்கு வாங்குவேன்? எவ்வளவு நாளைக்கு வாங்குவேன்? அல்லேலூயா. இப்போ நான் வண்டி ஓட்டுறேன், இன்சூரன்ஸ் எனக்கும் இருக்கணும், வண்டிக்கும் இருக்கணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னும். மூணாவது நபரை நான் யாராவது இடிச்சேன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணி கொடுப்பாங்க, பணம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இன்சூரன்ஸே இல்லைன்னு வச்சுக்க, வண்டி இடிச்சா கூட வண்டி சொட்டையானாலும் ஒடிஞ்சாலும் நசுங்கினாலும் இன்சூரன்ஸ்காரன் என்ன பண்ணுவேன், நீ இன்சூரன்ஸே போடல, உனக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீ மேலே போகவே முடியாது. கரெக்டாக சொல்கிறாங்க பாருந்தாம்மா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. அதனால தாங்க சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேனாங்க, அப்பாயா அல்லேலூயா பாடுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, உபவாசம்ன்றாங்க, அந்த சபைக்கு இருக்கிற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. 1ஆம் தேதி ஜபம், இரவு ஜபம், அமாவாசை ஜபம், அந்த ஜபம், எல்லா ஜபமும் பண்ணுவாங்க, உபவாச ஜபம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றினா என்னது அதுன்னு கேட்குறாங்க. அது எப்போ கிடைக்கும்ன்றாங்க. பரிசுத்த ஆவினால என்னன்னு தெரியல. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி, ஒரு அடையாள அட்டை மாதிரி இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏன் சொல்றேன்னாக்கா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவின்னு இருக்குது. மீட்கப்படும் நாள் என்னன்னா, ஒன்று நாம தேவனோடு போகும்போது, இல்லை தேவன் இந்த பூமிக்கு வந்து நம்மளை எடுத்துக்கொள்ளும் போது, இதுதான் மீட்கப்படும் நாள். அல்லேலூயா. ஒன்று நம்ம இந்த பூமியில கண்ணை மூடும் போது அது மீட்கப்படுகிற நாள். இல்லை தேவனுடைய வருகையே இந்த பூமிக்கு வந்துச்சுன்னா அப்பவும் மீட்கப்படுற நாள். அப்போ அந்த மீட்கப்படுற நாளுக்கு அடையாளம் எதை வைக்கிறாருன்னா, ஐடென்டிஃபை எதை பண்றாருன்னா, இந்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் பாருங்க, இவர் தான் சாட்சி சொல்றார். இந்த ஆவி தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியும். இவனுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது. என்ன ஆவி அது? அந்த தெருவில் செத்து போன ஆவியா? கிடையாது. பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேற்றரவாளன் இவருக்குள்ள இருக்கிறாருன்றது அதுதான் அடையாளம். அல்லேலூயா. இதுதான் அடையாளம். அப்ப இந்த ஆவியானவரை நாம பெறணும். ஏன்னா இயேசுவும் அந்த ஆவியானவரை பெற்றார். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, யோவேல் என்ற ஒரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.